அது காலண்டர்ல இருக்குங்கிறாங்க சுரேஷ் அண்ணா. சேவாக்ராஜ் முத்து உணவகம், சேவாக்ராஜ் முத்து உணவகம் தஞ்சாவூர் அக்கா நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், லைவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரீங்களான்னு தெரியல. நானுமே இப்போ ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து போடுறேன்ப்பா லைவு. வந்து வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா. சேவாக்ராஜ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? முத்து உணவகம் தானே? எப்படிப்பா போயிட்டுருக்கு உங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம்? நல்லபடியாக போதா? சாப்ஜி தம்பி, சீதாவுக்கு ப்ரூஸ்லின் நினைப்பு. ஆமாம், சீதாவுக்கு ப்ரூஸ்லின் நினப்பு. அதான் எப்போ பார்த்தாலும் மூஞ்சிலே குத்திடுவேன்னு சொல்கிறாங்கங்கிறாங்க குணாண்ணா. சுரேஷ் அண்ணா, சாப்ஜி அண்ணாவிற்கு குறி சொல்ல போகிறேன் 2 வரியில். நிச்சயமாக சாப்ஜி அண்ணாங்கிறாங்க சீதா சிஸ்டர். குமார் அண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நண்பா. கடவுள் புண்ணியத்திலும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் புண்ணியத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் 1000 இருந்தாலும் உங்களிடம் உரையாடுவது மனதை குளிர்ச்சியாக்குகிறதுங்கிறாங்க சாப்ஜி ப்ரோ. மலையண்ணா, உறவுகளுக்கு ஆமா பிடித்து விட்டது. இந்த வார்த்தையா அந்த வார்த்தையா இந்த வார்த்தையா ஏதோ ஒன்று. அது வந்து சீதா சிஸ்டரோட டைலாக் ஆயிடுச்சு. சீதா தங்கச்சிக்கு ஆமாம், இந்த ஸ்லோகம் மனப்பாடம் மாறாது அம்மா, மாறாதுங்கிறாங்க முருகண்ணா. குமாரண்ணா, ரொம்ப சரியாக சொன்னீங்க. சீதா ஒரு விஜயசாந்தி ஐபிஎஸ். குமாரண்ணா கிடையாது, மலைன்னா தான் சொன்னாங்க. இப்போ குணாண்ணா தானே சொன்னாங்க. குணாண்ணா ரொம்ப சரியாக சொன்னீங்க. சீதா ஒரு விஜயசாந்தி ஆமாம் ஐபிஎஸ் அண்ணாங்கிறாங்க. விஜயசாந்தி ஐபிஎஸ், ப்ரூஸ்லி, எத்தனை பேர் சீதா சிஸ்டருக்கு? சுரேஷ் அண்ணா, நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு குறி யாருமே சொல்ல வேணாம். நான் சொல்கிறேன், போய் ஏதாவது பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல பணக்காரனாக ஏதாவது ஒரு குறி சொல்லுங்கன்னு, அதுக்கு சொல்கிறேன். ஆமாம், நான்லாம் மூஞ்சியில் குத்த மாட்டேன் சீதாம்மாவை. ஆமாம், தலையில் ஒரே கொட்டு அது போதும்ங்கிறாங்க குணாண்ணா. சுரேஷ் அண்ணா, நீங்கள் ஏற்கனவே ஆமாம் ரிச்சு தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏற்கனவே நீங்கள் ரிச்சு தான். இதில் வேற நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு வேற குறி சொல்லணுமா? உங்கள் மனசே பெரிய ரிச்சுங்கிறாங்க சீதாசு. மலையண்ணான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சீதாசிஸ்டர் அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீர். ஆமாம், தலையில் ஒரே ஒரு கொட்டு தான் அப்படின்னாங்கல்ல, அதுக்காக கவலைப்படுறாங்க. யார் இருக்கீங்க? கமாண்ட் காணுமே. எதை வச்சுடா? என்னாச்சு? யாரையுமே காணும். கமாண்டு தான் விழலையா? என் தங்கச்சிலாம் என் ஊரில் என்னை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. நங்குன்னு தலையில் கொட்டுவேன்னு நினச்சி, நங்குன்னு தலையில் கொட்டிடுவேங்க நினச்சி பயந்து ஓடிடுவாங்க. இருக்கலாம்.